நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அடிக்கடி நம்ம செய்தியில் பார்க்கக்கூடிய ஒரு டெர்மினாலஜி இது. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுங்கிறது பேங்கிங் இல்லாமல் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை பல விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எதெல்லாம் இல்லைங்கிறத நம்ம சொல்லிடலாம். யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்க்ளூசிவாவோ இல்லை இண்டஸ்ட்ரீஸுக்கோ இல்லை வேறு ஏதாவது ட்ரேடிங், அந்த செக்யூரிட்டிஸ் இல்லாத ட்ரேடிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க இந்த இதில் வரமாட்டாங்க, என்பிஎஃப்சிஸில் வரமாட்டாங்க. எதெல்லாம் மெயினாக வருவாங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் வருவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வருவாங்க, பென்ஷன் கம்பெனிஸ் வருவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் சிட் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே என்பிஎஃப்சிஸில் வரக்கூடிய கம்பெனிஸ் தான். ஆக்சுவலாக ஒரு லாங் டேர்மில் பெரிய அளவுக்கு லோனிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுக்கறத நம்ம என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு என்பிஎஃப்சி எதுனா இந்த ஹவுசிங் கார்பரேஷன்ஸ், அதாவது ஹவுசிங் லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இந்த இதெல்லாத்தையும் ஃபுல்லாகவே ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா செபி அப்படின்னு சொல்லலாம். இன்சூரன்ஸுக்கு ஐஆர்டிஏஐ, பென்ஷன்ஸ்க்கு பிஎஃப்ஆர்டிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனித்தனி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்பிஎஃப்சிஸ் பேங்க்ஸை விட டிஃபர் ஆகும். ஸோ என்னென்ன அதோடைய டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு தே காண்ட் அக்செப்ட் த டிமாண்ட் டெபாசிட்ஸ். நம்ம பேங்க்கில் பணம் கட்டுறோம், அதை எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இந்த என்பிஎஃப்சிஸில் கிடையாது. நம்பர் ஒன். ரெண்டாவது, தே ஆர் நாட் சஸ்டெயின் டு ப்ரொடியூஸ் த செக் லீஃப் எல்லாம் இவங்க வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் வந்து தே ஆர் நாட் கவர் அண்டர் த டெபாசிட் இன்சூரன்ஸ் கவரேஜ் கேரண்டி கிரெடிட் ஸ்கீம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம பேங்க்கில் பணம் போட்டிருக்கோம், அந்த பேங்க்கு கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளார ஒரு அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக பேங்க் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கவர்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த இன்சூரன்ஸ் கவர் இவங்களுக்கு கிடையாது, என்பிஎஃப்சிஸில் அவங்களுக்கு அது சுத்தமாக கிடையாது. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி என்பிஎஃப்சிஸ் இன் ஷார்ட்.